Hello children, welcome to SS 10th Mathma. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா trigonometry. அதுக்கு முன்னாடி this video is sponsored by genreviews.online. ஓகே, நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள பார்க்கலாம். இன்னைக்கு trigonometryல இருக்கிற example 6.3 and 6.4 வந்து பார்க்க போறோம். First example 6.3 பார்க்கலாம். Prove that 1 plus cos square theta by 1 plus cosecant theta which is equal to cosecant theta ன்னு prove பண்ண சொல்லிருக்காங்க. First LHS எழுதிக்கலாம். அதாவது left hand side 1 plus cos square theta by 1 plus cosecant theta. ஓகேவா? ஸோ இதை எடுத்து எழுதிக்கிறோம். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும் trigonometryல cosecant square theta minus cos square theta which is equal to 1 ன்னு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு cos square theta வேணும்னா என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிற minus cos square theta வந்து equal to அந்த பக்கம் போச்சுன்னா plus cos square theta ஆகும். இங்க இருக்கிற plus 1 வந்து equal to அந்த பக்கம் போச்சுன்னா reverse operation மூலமா cosecant square theta minus 1 which is equal to cos square theta ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே cos square theta கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பதில் நம்ம என்ன எடுத்து எழுதலாம், cosecant square theta minus 1 எடுத்து எழுதிடலாமா? ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். 1 plus cosecant square theta minus 1 which is divided by 1 plus cosecant theta. ஸோ இங்கே பாருங்க cosecant square theta minus 1 இருக்கு. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b a minus b, அதாவது a square minus b square which is equal to a plus b a minus b. இது a, அதாவது cosecant theta வந்து a ஸ்கொயரில் இருக்கு. இது வந்து 1 ஸ்கொயர் பண்ணால் கூட என்ன தான் வரும், 1 தான் வரும். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கா, அப்போ a plus b a minus b ன்னு எழுதலாமா? ஸோ as usual 1 plus cosecant theta minus 1 into cosecant theta plus 1. கீழே என்ன இருக்கு, 1 plus cosecant theta அப்படி இருக்கு. ஸோ மேலே இருக்க cosecant theta plus 1 கீழே இருக்கிற 1 plus cosecant thetaவும் கேன்சல் ஆயிடுது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 plus bracket cosecant theta minus 1 இருக்கு. ஸோ bracket ரிமூவ் பண்ணிட்டோம்னா 1 plus cosecant theta minus 1 இருக்கு. ஸோ plus 1 minus 1 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்னா cosecant theta, அது என்னதுன்னா RHS. ஸோ அதுதான் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ நம்ம கொண்டு வந்துட்டோம் RHS. ஸோ 1 plus cos square theta by 1 plus cosecant square theta equal to cosecant theta கொண்டு வந்துட்டோம். ஸோ hence proved. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.4. Prove that secant theta minus cos theta which is equal to tan theta sin theta ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். secant theta minus cos theta. secant theta என்னது, secant theta which is equal to 1 by cos theta ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இங்க இருக்கிற secant theta பதில் என்ன எழுதலாம், 1 by cos theta எழுதலாமா? அடுத்தது மைனஸ் இந்த cos theta அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லாதனால நம்ம 1 கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 1 by cos theta மைனஸ் இங்க டினாமினேட்டர்லயும் ரெண்டு டினாமினேட்டர் சேம் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், cos thetaவால மேலையும் கீழே இன்டூ பண்றோம். ஸோ cos theta into cos theta by cos theta ஆகுது. ஸோ டினாமினேட்டர் சேமா வந்துருச்சா? ஸோ ஒரே டினாமினேட்டர் எழுதிடலாமா? 1 minus cos theta into cos theta என்ன வரும், cos square theta. ஸோ 1 minus cos square theta by cos theta. நமக்கு trigonometryல ஒரு ஐடென்டிட்டி தெரியும், sin square theta plus cos square theta which is equal to 1. அப்போ sin square theta மட்டும் இந்த சைடு வச்சுட்டு cos square theta வந்த பக்கம் போச்சுன்னா 1 minus cos square theta ஆகுமா? ஸோ இங்கே பாருங்க 1 minus cos square theta இருக்கா? ஸோ 1 minus cos square theta பதில் என்ன எழுதலாம் நம்ம, sin square theta. ஸோ அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம், sin square theta by cos theta. ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு சைன் இருக்கு. ஸோ அப்போ ஒரு சைன் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம், sin theta by cos theta into இன்னொரு sin theta. ஓகேவா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், sin theta by cos theta which is equal to tan theta. ஸோ இதுக்கு பதிலாக tan theta எழுதலாமா? tan theta sin theta. அப்படியே क्वेश्चनல பாருங்க என்ன கொண்டு வர சொல்லிருக்காங்க, tan theta sin theta. சோ நம்ம கொண்டு வந்துட்டோமா, tan theta sin theta which is equal to RHS. So secant theta minus cos theta which is equal to tan theta sin theta. அவங்க கொடுத்ததை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். So hence proved. ஓகே சில்ட்ரன், இந்த ரெண்டு சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் மா, தேங்க்யூ.